வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 1/6/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1/6/2026 முதல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் வர உள்ளது, எப்போது வரை இந்த மாற்றம் நடைமுறையில் இருக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அரசு அலுவலகங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு விரைவான சேவையை வழங்கவும் பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களுடைய வருகை பதிவை மேலும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய நோக்கத்தில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் முக அடையாளம் ஃபேஸ் ஐடி மற்றும் பயோமெட்ரிக் அடிப்படையிலான வருகை பதிவை கட்டாயமாக அமல்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தமிழக மனிதவள மேலாண்மை துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து அரசு அலுவலகத்திலும் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் காலை 10 மணிக்குள் பணியிடத்தில் ஆஜராக வேண்டும் என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக வருகை பதிவு புத்தகத்துடன் சேர்த்து பயோமெட்ரிக் மற்றும் முக அடையாள முறையில் வருகை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரையில் இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் சில இடங்களில் ஊழியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்த அலுவலகத்தில் எத்தனை ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள், அவர்கள் எந்த நேரத்தில் அலுவலகத்திற்கு வருகிறார்கள், எத்தனை பேர் தாமதமாக வருகிறார்கள் போன்ற விவரங்களை உயர் அதிகாரிகள் தங்களது கணினி மூலம் நேரடியாக கண்காணிக்க முடியும். மேலும் வருகை பதிவில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுவதோடு அலுவலக ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வும் அதிகரிக்கும் என்று அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஊழியர்களின் தினசரி வருகை மற்றும் பணி நேர ஒழுங்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் ஒவ்வொரு பணியாளரும் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த நடவடிக்கை அரசு சேவைகளின் தரத்தையும் உயர்த்துவதற்கு, பொதுமக்கள் எதிர்பார்க்கும் விரைவான மற்றும் திறமையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.